இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பணத்த எங்க போடணும்? தங்கத்தில போடணுமா? ரியல் எஸ்டேட்ல போடணுமா? அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல இருக்கு. இதுல ஒரு பெரிய குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில நடந்த நீயா நானா அப்படின்ற மாரி ஒரு சேனல் ஷோல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் வந்து பெரிய டிபேட் நடந்தது. ஆனா இந்த டிபேட்டுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தின் பெரிய பணக்காரரான வாரன் பஃபெட் வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அத நம்ம வந்து பரவலா கேட்ட விஷயமும் கூட. ஆனா, அத ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம மறந்துட்டோம் அப்டின்னா, நம்ம பெரிய பணக்காரர் ஆவறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ, நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ, வாரன் பஃபெட் பணம் சேமிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கேட்டது தான் டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்டின்னு சொல்லுவாரு. பேசிக்கா அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, எதையுமே ஒரே இடத்துல பணத்த போடாதீங்க. ஏன்னா, எந்த அசெட் எந்த டைம்ல வந்து ஒர்க் ஆகுன்றது வந்து யாருக்குமே தெரியாது. இந்த தகவல வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, நம்ம எல்லாரும் அத பயன்படுத்துறோமா? அப்டின்ற கேள்வி தான். அப்படியே பயன்படுத்தினாலும், அத எப்படி பயன்படுத்தணும்? எதுல எந்த எந்த சதவீதத்தில வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? தங்கத்தில போடணுமா? போட்டா நான் எவ்வளோ போடணும்? ரியல் எஸ்டேட்ல போடணுமா? அதில நான் எவ்வளோ போடணும்? ஸ்டாக் மார்க்கெட்ல போடணுமா? அதில நான் எவ்வளோ பணம் போடணும்? இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பதில் கிடையாது. இந்த வீடியோல நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாரி அசெட் அலோகேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பணத்த பிரிச்சு போடுறது மட்டும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான். எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடக்கூடாதுன்றது ஒன் ஆஃப் த கண்டிஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுறத வந்து எந்தெந்த அசெட்ல எவ்வளோ போடணும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பட் சாதாரணமா நம்ம யாரோட ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோவ எடுத்து நீங்க அசெட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க பணம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல தான் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். ஸோ இது தப்புன்றத விட, எங்க நம்ம வந்து பிரிச்சு போடுறோன்றத வந்து நம்ம கணக்கெடுக்கிறது இல்ல. நம்ம லேண்ட் வச்சிருக்கோமானா லேண்ட் வச்சிருக்கோம். தங்கம் வச்சிருக்கோமானா வச்சிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கோமானா வச்சிருக்கோம். இன்சூரன்ஸ் வச்சிருக்கோமா. ஆனா, என்னுடைய ரூ. 100ல ரூ. 60, ரூ. 70 ஒரு இடத்துல இருந்ததுன்னா, அதுக்கு பேர் வந்து அசெட் அலோகேஷன் கிடையாது. ஆஃப் கோர்ஸ் பிரிச்சு போட்டிருக்கோம். ஒண்ண நம்ம சரியா செஞ்சிருக்கோம். ஆனா, அது மட்டும் பத்தாது. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல ஒரு டேபிள் காமிச்சிருக்கேன். அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்காக காமிச்சிருக்கேன். இன்ஃபாக்ட் இது வந்து நெறைய பேரோட அசெட் அலோகேஷன் போட்டாலும் பிராட்லி இந்த மாரி தான் வரும். ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ ஒருத்தர்கிட்ட ரூ. 1,00,00,000 இருக்கு அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட 65லருந்து 70 லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டுக்கோ, இல்ல ஒரு லேண்ட்லயோ தான் அவருடைய இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7லருந்து 10 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேஃபா இருக்கிற பணம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஃபிக்ஸ்ட் இன்கம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, லாக் இன் ஃபிக்ஸ்ட் இன்கம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாக் இன் இல்லாத ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்கு. இப்ப எஃப்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் இன்கம் தான். ஆனா அது லாக் இன் இல்ல. ஏன்னா, அத எப்ப வேணா நம்ம போய் வந்து உடைச்சு பணமா மாத்த முடியும். இதே நீங்க ஒரு பிபிஎஃப்ல ஒரு கணக்கு தொடங்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் ஃபிக்ஸ்ட் இன்கம் தான். ஆனா அது வந்து லாக் இன்னோட வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 15 வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மினிமம் 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பார்ஷியல் வித்ட்ராயல கூட பண்ண முடியாது. ஸோ அப்ப ஃபிக்ஸ்ட் இன்கம்லயே சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்லயே வந்து லாக் இன்னோட வர ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. லாக் இன் இல்லாம இருக்கிற ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. இது இல்லாம நம்ம இன்சூரன்ஸ்ல போடுற பணமா இருக்கலாம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லயோ போடுற பணமா இருக்கலாம். இந்த மாரி ஒரு ஒரு இடத்துலயும் போடுற பணம் வந்து பார்த்தீங்கன்னா, 5%, 8%, 10% அப்படிதான் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட்லயோ இல்ல அத சார்ந்தோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம சரியா பண்ணியிருக்கோம். பணத்த பிரிச்சு போட்டிருக்கோம். ஆனா, சதவிகிதம் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துலயும் ஓரளவுக்கு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா பண்ணியிருக்கோமான்னா, நெறைய பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஒண்ணு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பிராடா என்னுடைய இன்வெஸ்ட்மென்ட்ல எது ரிஸ்க் சார்ந்தது, எது ரிஸ்க் அல்லாதது அப்படின்னு நான் பிரிக்கணும். அதுல பிரிச்சாலும் நெறைய பேரோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட், கோல்ட், ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மென்ட் இத சேர்த்தீங்கன்னா, நெறைய பேரோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70லருந்து 90% வந்து ரிஸ்க் சார்ந்த இன்வெஸ்ட்மென்ட்டா தான் இருக்கும். மிச்சம் ஒரு 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபான இன்ஸ்ட்ருமென்ட்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கும். நெறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து 90% என்னோட பணத்த வந்து ரிஸ்க் சார்ந்த இடத்துல வச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டா, நெறைய பேருக்கு அதுவே தெரியாது. ஸோ இப்ப இந்த எக்ஸெல்ல நீங்க போய் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க இன்வெஸ்ட்மென்ட்ல எது லிக்விடா இருக்கு, எது வந்து இல்லிக்விடா இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். இப்போ உங்களுடைய பணம் வந்து கோல்ட்ல இருக்குன்னா, அத எப்ப வேணா பணமா மாத்திக்க முடியும். அது வந்து ஒரு லிக்விட் இன்வெஸ்ட்மென்ட். இதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, பணத்த எப்ப வேணா மாத்திக்க முடியும். ஒரு எஃப்டில வச்சீங்கன்னா, எப்ப வேணா பணத்த மாத்திக்க முடியும். இதே உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு லேண்ட்ல இருந்ததுன்னா, உடனடியா அத பணமா மாத்த முடியாது.
நீங்கள் ஒரு லாக் இன் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் பணம் போட்டிருந்தீங்கன்னா அதை டக்குன்னு எடுக்க முடியாது. அப்போது உங்களுடைய பணம் எங்கே போயிருக்கு, அதாவது வந்து எவ்வளோ லிக்விடாக இருக்குது, எவ்வளோ இல்லிக்விடாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணாதான் அதுக்கு பேர் அசெட் அலோகேஷன். பட் நான் வெறும் டோன்ட் புட் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மட்டும் போட்டேன்னா நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க. மற்ற சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணாதான் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்கள் பணம் கிடைக்கும். ப்ளஸ் ஆக்சுவலாக ப்ராப்பராக நீங்கள் அசெட் அலோகேஷன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இந்த அசெட் அலோகேஷனை யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்களுடைய வெல்த் பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களுடைய பணம் வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அதனால் அசெட் அலோகேஷனை பற்றி நம்ம கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்டு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸை பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இல்லிக்விட் அசெட்டில் தான் அவங்களுடைய பெரும்பாலான தொகை வந்து உட்காந்துருக்கும். அப்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் கிடைக்காதனால சம்டைம்ஸ் அதனாலேயே கடன் வாங்கி அவங்க வாழ்க்கையை வந்து சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற சூழ்நிலைகளையும் நாங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே இன்புட் பண்ணி உங்களுடைய பணம் எப்படி அலோகேட் ஆகிருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இதுலேயே நான் சில ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்கேன். அதாவது உங்கள் அசெட் அலோகேஷன் எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்கேன். அந்த இதைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அசெட் அலோகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்ற புரிதல் உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இண்டிகேட்டிவ் தான். இது வந்து எல்லாருக்கும் அது வந்து பொருந்தாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல அசெட் அலோகேஷனை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இன்புட் பண்ணி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து பெட்டர் ஆகிடும். ப்ளஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஒரு பெட்டர் இன்வெஸ்டராக மாற முடியும். ஸோ இந்த எக்ஸலுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது குவரிஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டே வந்தீங்கன்னா வரப்போகிற வீடியோவில் பதிலாக நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய கண்டென்ட்டை வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரப்போகிறோம். உங்கள் வெல்த்தை பெட்டர் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.